Hi friends, வணக்கம் Iyalbaana Vaazhkkai சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சுரைக்காயை வெட்டி வச்சுருக்கேன். ஏன்னா இதில் நான் இப்போ சமைக்க போகிறேன். சுரைக்காய் தான் நான் சமைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சுரைக்காய் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ தெரியலனா நான் அப்புறம் அதோடய பேரை நான் போடுறேன், உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆளுக்கு சாப்பிட்ற மாதிரி நான் இப்போ சமைக்க போகிறேன். ரொம்ப பசிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி முழுக்க நான் சோறே சாப்பிட்லையா, ஐயோ முட்டியில். ஸோ இன்றைக்கி மட்டன்னு சமைச்சு இப்போ சாப்பிட போகிறேன். இங்கே பாருங்கள், பருப்பு வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மைசூர் பருப்பு. இது கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். ஏன் கொஞ்ச நேரத்தில் வேகிற மாதிரி இந்த பருப்பை நான் சூஸ் பண்ணேன்னா, எனக்கு ரொம்ப பசிக்குது, மடமண்டு சமைக்கணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படின்னு சொல்லிவிட்டு சட்டியில் நான் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது சூடேறிடுச்சு. இப்போ நான் கடுகு தாளிப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வெடித்து வரட்டும். உங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் இருக்குதோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக பூண்டு, நறுக்கி வச்ச பூண்டு, அதோடு சேர்த்து வெங்காயம். இது நல்லா வதங்கி வரணும்னா இதோடு கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். அடுத்ததாக இந்த திங்ஸ் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பழம், பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய் எல்லாத்தையும் நான் ஒட்டு மொத்தமாக சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு நான் ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி பழம் நல்லா குழைஞ்சதும் வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் சிறிதளவு பெருங்காயத்தூள். நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம வெட்டி வச்ச சுரைக்காயை இதில் போட்டுக்கலாம். இந்த சுரைக்காயில் நீர் விடும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அதிகமாக நீர் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை, நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது நல்லா வெந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பயும் சுரைக்காய் சமைக்கும் பொழுது நம்ம உப்பு வந்து நான் குறைச்சி தான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டாக அப்புறம் லாஸ்ட்டாக தான் உப்பு கரெக்டாக போடுவேன். ஏன்னா இந்த சுரைக்காய் நம்ம போடுற உப்பு அது நல்லா இழுத்துக்கும். ஸோ அதனால தான் இந்த சுரைக்காய் ரொம்ப நல்லது. நல்ல டயட்டில் உள்ளவங்க, வியாதியில் உள்ளவங்களாம் இதை நல்லா சாப்பிட்டுக்கலாம். நார்மல் பீப்புளும் இது எடுத்துக்கலாம். அதுக்காக டயட்டில் உள்ளவங்க தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, எல்லோருமே சாப்பிடலாம். இது உடலுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடம்பில் இருக்கிற இந்த கிட்னி ஃபெயிலியர்காரவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்து இது தாராளமாக எடுக்கலாம். அவங்களோட உடம்புல உப்பு அதிகமாக இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் அவங்களுக்கு ஆபத்து. ஸோ இது அதிகமாக எடுக்கும் பொழுது உப்பு குறைவாக போட்டு சமைச்சு இதை மட்டும் நம்ம அவங்களுக்கு அதிகமாக, அந்த மாதிரி ஆட்கள் அதிகமாக சாப்பிடும் பொழுது இது உடம்புல உள்ள உப்பு, இனிப்பு இதெல்லாம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு நல்லது. ஸோ பார்க்க போனால் இது ஒரு அமேசிங், அற்புதமான ஒரு வெஜிடபிள். நான் வந்து ஒரு சில காய்கறிகளை தவிர மற்ற எல்லா காய்கறியும் ஒரு 50% தான் நான் வேக வச்சு சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சாப்பிட எனக்கு பிடிக்கும். எனக்கு ஓவராக வேக வச்சு சாப்பிட பிடிக்காது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் பருப்பு போட்டனால இந்த மாதிரி அடியில் பிடிக்கும். அதனால் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் கிண்டிக்கிட்டு இருக்கிறேன். வீடியோ எடுக்கிறனால நான் கொஞ்சம் விட்டுட்டேன், ஆனால் தீயலை, ஆனால் அடியில் அப்படியே பிடிச்சிக்கிச்சு. இது ஒரு 50%க்கு நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு 1/2 கப் தேங்காய்ப்பூ, துருவிய தேங்காய்ப்பூ இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். இது செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் செஞ்சே ஆகணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய்ப்பூ சேர்த்ததும் நான் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது நல்லது. ஹீட் ஆயிடுச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க, அதோட பயனை இழந்துருவோம். அதனால் நம்ம சாப்பிட்டும் பிரயோஜனம் இல்லை. ஸோ நாய் ஓவராக குலைக்குது. ஐயோ கடவுளே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்குறதுக்கு அழகாக மட்டும் இல்லை, சாப்பிடக்கும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடணும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லணும். ஓகேங்களா? லைட் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். சாயந்தரம் ஆச்சு, இருட்ட போகுது, அதனால் உங்களுக்கு தெளிவாக தெரியல. ஓகேங்களா? லைட்டு போட்டுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. அடுத்தது நம்ம ஒரு முடி தான். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கொமெண்ட் பாக்ஸை சும்மா விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு எதனாச்சும் ஒன்று வளருங்க என்ன போலவே. அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரியோ?
அப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை புதியவராக இருந்தால் பார்க்குறது புதுசாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறந்துடாமல் விசிட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க என்னோடய சேனலை. அப்புறம் பெல் ஐக்கான் தட்டிட்டு ஆல்ல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும் வரும் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தடா பாய். செம்மையாக இருக்குது உங்களுக்காக. இது வந்து உங்களுக்காக இப்போது. அப்புறம் ஒரு பொடி தனியாக பிடிச்சிக்கிறேன். சரியோ? இங்கே பாருங்கள், இப்போ அழகாக இருக்குது.